ஹலோ காய்ஸ், சாரிடா. நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வீடியோ பிள்ளை. ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் கிராண்ட்மா வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி, ஒரு சின்ன கோயில் ஃபெஸ்டிவல். ஸோ அங்கே போயிட்டேன். ஸோ அதனால தான் என்னால் அப்லோட் பண்ண முடியல, சாரி. ஓகே, நம்ம போன இது வியோட எஃப்எஃப் ஐயோ வைஸ் ஆவேஜ்கள்லே வருதுங்க. சை. ஓகே, யூ ஆர் மை டால். ஸோ போன பாட்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒய்யன் வந்து டேங்கை ஹக் பண்ணி உன் பாஸ்ட்டை சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம டேங் வந்து என்னோடய சாபத்துலேருந்து வெளியே வர ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஸோ அதோடு அந்த பாட்டை முடிச்சிருந்தேன். வாங்க அடுத்த பாட்டுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து 1 வீக் பாஸ் ஆகிடுச்சு அந்த இன்சிடெண்ட் நடந்து. இப்போ வந்து நீங்களும் டேயாங்கும் வந்து நல்லா சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியாக நீங்கள் ஓடுறீங்க. உங்களை வந்து டேயாங் வந்து கேட்ச் பண்ணுறக்கு வராரு. ஸோ இந்த பாஸ்ட் ஃபியூ டேஸில் வந்து நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஒருத்தர் டீஸ் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக சாப்பிட்டுக்கிட்டு ஒன்றா இருந்துக்கிட்டு அந்த மாதிரி நிறைய வேலை பண்ணுறீங்க. ஆர்ப்பாட்டமாக கூத்தா அப்படி கூத்து பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கே வந்து தெரியாமல் நீங்கள் வந்து அவனை உங்களுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிரு. டேயாங்கை வந்து உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அது உங்களுக்கு வந்து ஒரு திங்கிங்கே இல்லை. உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை தேடுவாங்க, அந்த மாதிரி எந்த திங்கிங்கும் இல்லை. அப்படியே பார்த்துட்ருக்கீங்க நீங்கள். சாரி, அப்படியே பார்த்துட்ருக்கீங்கிற அப்படியே நீங்கள் வந்து அவங்க கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படியே இருக்கீங்க. உங்கள் நாலேஜே இல்லாமல் நீங்கள் வந்து அவளை லைக் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க, அதாவது லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. பட் அது வந்து லவ் தானா, அந்த ஃபீலிங் லவ் தானான்னு உங்களுக்கு தெரியல. ஸோ நீங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருப்பீங்களா. ஸோ நீங்கள் வந்து நின்றுட்டு ஓகே நிறுத்திக்க எனக்கு பசிக்குது அப்படின்ட்டு நீங்கள் கிச்சன் போய் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் கிச்சன் போய் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது டேயாங் வந்து அப்படியே உங்களை பேக் ஹக் பண்ணுறான். அவர் வந்து அப்படி ஹக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. உங்கள் ஃபேஸில் அப்படியே உங்களுக்காகவே ஒரு ஸ்மைல் வருது. ஸோ நீங்கள் கேட்குறீங்க டேயாங் அப்படின்னு சொல்கிறீங்க. டேயாங்க அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து என்னாச்சு அப்படின்ட்டு கேட்குறீங்களா. அவர் எதுவுமே சொல்லலை. ஹக்கை நல்லா ரொம்ப டைட்டாக பிடிக்காரு. அதனால நீங்கள் வந்து அந்த ஹக்கை வந்து ப்ரோக் பண்ணணும்னு நீங்கள் ட்ரை பண்ணவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு அது வந்து பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் கழித்து டேயாங் வந்து ஒரு டீப் ப்ரீத் எடுத்து ஒயன் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் வந்து என்ன அப்படிங்கிறீங்க. ஸோ அவர் வந்து தேங்க்யூ அப்படிங்கிறாரு. அவர் வந்து நல்லா சாஃப்டாக ஜென்டிலாக உங்கள்கிட்ட சொல்கிறாரு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஆமாம் எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ நீங்கள் வந்து சொல்கிறீங்க சரியா நம்ம டேயாங் வந்து சொல்கிறாரு, நான் வந்து இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரா. நீங்களும் வந்து சமைச்சிக்கிட்டே நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிறாரு. இங்கிறீங்க. ஸோ நம்ம டேயாங் வந்து உங்களை டக்குன்னு வாலில் பின் பண்ணி எதுக்கு வந்து நீ என் கூட ஹாப்பியாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அது எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு உன் கூட இருக்க வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. வாட் அபவுட் யூ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அவர் வந்து சொல்கிறாரு சேம் தான், எனக்கும் உன் கூட இருக்க பிடிச்சிருக்கு. உன் கூட நான் இது வரைக்கும் இப்படிலாம் நான் யார் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்களும் ஹாப்பியாக அவரோட ஐஸையே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஐ கான்டாக்ட் போதும் கொஞ்ச நேரம். அங்கே நம்ம டேயாங் வந்து அப்படியே ஸ்லோவாக உங்ககிட்ட அப்படியே வாராரு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து தள்ளி விட பார்க்குறீங்க. பட் தள்ளி விட முடியல. உங்கள் கை கால்லாம் அசையவே மாட்டேங்குது. சிரிப்புறதுக்கு எனக்கு பக்கத்தில் உட்காந்து இதான் ஒருத்தி என் தங்கச்சிட்டு ஒருத்தி உட்காந்துருக்கா, சிரிச்சிட்டே இருக்காங்க. ஓகே லீவ். நீ சிரிக்காதடி, அந்த பக்கம் போய் தொலைடி. சாரிங்க, இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். அவள் வந்து அப்படியே உங்ககிட்ட க்ளோஸாக வந்துகிட்டு இருக்கும்போது ஒயனுக்கெலாம் வந்து ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. அது வந்து நம்ம டேயாங்கை கேட்குற அளவுக்கு ரைஸ் ஆகுது. ஸோ அவருக்கும் அது வந்து பிடிச்சிருக்கு. அப்படியே அவர் வந்து உங்கள் கிட்ட வந்து அப்படியே அவரோட லிப்ஸ் வந்து உங்கள் லிப்ஸில் வந்து லைட்டாக ரப் பண்ணுறாரு. உங்களுக்கு இப்போ வந்து நல்லா கத்தனை போல் இருக்குது. பட் உங்களால் எதுவும் பண்ண முடியாதா. ஸோ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் புஷ் பண்ணிட்டு அப்படியே ப்ளஷ் ஆகிட்டே ஓடுறீங்க. இதை பார்த்து நம்ம டேயாங் வந்து அங்கேயே உட்காந்து சிரிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ நீங்கள் 2 பேரும் வந்து இப்போ ரூமில் தான் இருக்கீங்க. நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் டேயாங் வந்து உங்கள் ஃபேஸையே தான் பார்த்துட்ருக்காரு.
ஸோ நீங்கள் வந்து கேட்குறீங்க, டேயாங் என்ன அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. ஸோ நீங்கள் வந்து உன்னோட வயசு என்னடா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவர் எனக்கு 23. வா எனக்கு 20 தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு அவர். ரியலி? அப்போ எதுக்கு அப்படின்னு சொல்ல வரும்போது அவர் என்ன பண்ணிடுறாரு, அப்போ வந்து டேயாங் உங்களை ஸ்டாப் பண்ணி வேறு கன்வர்சேஷன் மாதிரி போகிறாரு. ஸோ அவருக்கு வந்து தெரியுது நீங்கள் வந்து அவரோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி கேட்க வாரீங்கன்னு. பட் அவர் அது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த நேரம் ஒரு கால் வேறு வருதா. ஸோ அவர் தப்பிச்சுக்கிட்டார். ஸோ நீங்கள் ஹலோ அப்படிங்கிறீங்க. நம்ம ஜங்கு, ஏய் நான் பிச்சைக்காரனாயே எங்கடி இருக்க, உயிரோட தான் இருக்கியா இல்லையா அப்படின்ட்டு கத்துறாரு. அதுக்கு நம்ம ஒய்யனும், டேய் ஏன்டா இப்படி கத்துற, டேய் நான் உயிரோட தான்டா இருக்கேன் அப்படிங்கிறீங்க. ஸோ நம்ம ஜேகேவும், எங்கிட்ட போய் தொலைஞ்சி எங்கிட்ட போய் பிச்சை எடுத்துகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. டேய் நான் அப்படின்ட்டு அவங்க சொல்ல வரும்போது அங்கேருந்து பிரியா கத்துறாங்க, ஒய்யன் எங்கடி இருக்க நாயே அப்படின்ட்டு கத்துறாங்க. ஸோ நீங்களும் காய்ஸ் ஸ்டாப் பண்ணுங்க, நான் என்னோடய சிஸ்டர் ஹவுஸில் தான் இருக்கேன் என்ன அப்படின்ட்டு கேட்குறீங்க. ஸோ நம்ம பிரியாவும், ஆர் யூ ரியலி ஃபைன் ஒய்யன், இந்த டேஷ் மயிருக்கு எங்கள்கிட்ட சொல்லாமல் போனேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஒய்யனும், நான் நல்லா தான் இருக்கேன், சாரி உங்கள்கிட்ட சொல்லாமல் போனதுக்கு அப்படின்னு. அங்கேருந்து ஜிம்மின்னு வேறு கத்துறாரு, ஒய்யன் நான் மட்டும் அங்கே வந்தேன் அவளை கொலை பண்ணாலும் பண்ணிடுவேன் அப்படின்னு. எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா. நீ வந்து ஸ்கூலும் அட்டன் பண்ணல ஒரு வீக்கா, எங்கள்கிட்ட சொல்லவும் இல்லை, நாங்கள் என்ன பண்ணுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஒய்யன் வந்து, கவலைப்படாதீங்க, நான் வந்து எப்படின்னாலும் நாளை கழித்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஜிம்மினும், நாங்கள் உன்னை மிஸ் பண்ணுறேன்டி வாடி சீக்கிரம் அப்படிங்கிறீங்க. நீ வருவல்ல, நீ வந்து மட்டும் பாடுறி உன்னை என்ன பண்ணுற அப்படின்னு ஜங்குக்கு அங்கேருந்து கத்துறாரு. ஸோ நம்ம பிரியா வந்து, அவனை நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து பொறுமையாக வாமா, எங்கேயாவது முட்டி சித்துறாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் சாக மாட்டேன், கட் பண்ணு பாய் அப்படின்ட்டு நீங்கள் கட் பண்ணுறீங்க. அப்புறம் தான் யோசிக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டே நீங்கள் வந்து போய் சொல்லிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்து லிட்ரலி ஸ்கூல்ஸும் அட்டன் பண்ணலை. ஐயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு உங்களை மிஸ் பண்ணுறாங்களா. ஆக்சுவலி நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டர் வீட்டில் இருப்பேன்னு சொல்லியிருப்பீங்க, அங்கே போய் அவங்க தேடி பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. ஸோ அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, டேயாங் நான் நினைக்கிறேன் நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா. ஸோ டேயாங் வந்து, எதுக்கு அப்படின்ட்டு, என்ன எதுக்கு அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. ஸோ நீங்கள் வந்து சொல்கிறீங்க, அது டேயாங் என்னால் எத்தனை நாள் இங்கே இருக்க முடியும், நான் ஸ்கூல் வேறு அட்டன் பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை வந்து தேடுறாங்கடா அப்படிங்கிற சொல்கிறீங்க. ஸோ நம்ம டேயாங்கோட லுக்கே மாறுது. ஸோ அவர் வந்து, இல்லை எனக்கு நீ போகிறது பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும், டேயாங் நான் கண்டிப்பாக போகணும், என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து சொல்கிறாங்க, அது ஐயோ டேயாங் வந்து சொல்கிறாங்க, நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேயாங் அப்படிங்கிறீங்களா. ஸோ நம்ம டேயாங் வந்து, நான் சொன்னேன் நீ இங்கே தான் இருக்கணும், உன்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அவர் கத்த லைட்டாக நீங்கள் ஃப்ளின்ச் பண்ணுறீங்க. கடைசியில் அவர் வந்து கோவமாக இருக்கும்போது ரொம்ப ஸ்கேரியாக இருக்கார். ஸோ நீங்கள் வந்து சொல்கிறீங்க, உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அதை சொல்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் லைட்டாக பல்ல கடிச்சிட்டு ஒரு மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்ணி சொன்னனால அவர் என்ன பண்ணிட்டாரு, உங்களை வந்து பெட்டில் தள்ளி உங்கள் மேலே ஏறி உங்களை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, டேய் விட்றா அப்படின்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களால் வந்து புஷ் பண்ண முடியல. அவர் வந்து உங்களை ரொம்ப நல்லா டைட்டாக பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களால் அவரை தள்ள கூட முடியலை. என்ன பண்ணுறது தெரியாமல் அவர் லைட்டாக உங்களை வந்து கிஸ்ஸை ப்ரோக் பண்ணி தள்ளி விட்டதும் நீங்கள் வந்து ஃபோர்ஸை தள்ளி விட்டுறீங்க. ஸோ டேயாங் அப்படிங்கிறீங்களா. டேயாங் அது சாரிடா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கும் போது உங்கள் டியர்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருது. அப்புறம் தான் நம்மளோட டேயாங்க்கு வந்து கோவமே போகுது உங்கள் டியர்ஸை பார்த்தோன்னே. ஸ்லோவாக அவர் வந்து உங்களை விட்டுட்டு அப்படியே கில்ட்டில் வந்து அழாமல் இருக்க ட்ரை பண்ணுறாரு, அவர் இப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிற இதில். ஸோ அவர் சொல்கிறாரு, ப்ளீஸ் போகாத
அப்படிங்கிறீங்க. அவர் சொல்கிறாரு. ஸோ நம்ம ஒய்யனும் டேயா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பாசமாக கூப்பிட்டு அவங்களோட செஸ்ட்டில் சாய்ச்சிக்கிறாங்க. சாய்ச்சிக்கிட்டு அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு அழாமல் இருக்கணும்னு. ஆனால் நீங்கள் செஸ்ட்டில் சாய்ச்சோடனே அவர் அழ ஆரம்பிச்சிடுறாரு. உங்கள் முன்னாடி அழக்கூடாதுன்னு தான் ட்ரை பண்ணியிருப்பார், பட் அழுதுடுறாரு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபோர்ஹெட் அவரோட ஃபோர்ஹெட்டோட ஜாயின் பண்ணி அவரை கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணலான்னு பார்க்கிங்க. பட் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா டப்புன்னு கிஸ் பண்ணிடுறாரு திருப்பியும். ஆனால் இந்த தடவை சாஃப்டாக ஜென்டிலாக கிஸ் பண்ணுறாரு. உங்கள் ஐஸ்லாம் வந்து போய் ஓப்பன் ஆகுது. இது என்னடா அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து உங்களுக்கு பேஷனட்டாக கிஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து அவரோட ஹெட்டை மூவ் பண்ணும்போது நீங்கள் ஒரு மாதிரி வார்ன் பண்ணுறீங்க. ஸோ டேயாங் நீ என்ன பண்ண இப்போ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ டேயாங் வந்து அதுக்கு பதில் சொல்லாமல் நீ இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அதுக்கு ஆமாம், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு நம்ம ஒய்யனும் இல்லை நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டேயாங் உண்மையாவா ஆனால் அப்படின்ட்டு நம்ம ஒய்யன் இருக்காங்க. ஆனால் என்ன அப்படின்ட்டு நம்ம டேயாங் கேட்கும்போது எனக்கு உன்னை பற்றின எல்லா விஷயமும் தெரியணும் அப்படின்னு நம்ம ஒய்யன் சொல்கிறாங்க. அதோட இந்த பார்ட் முடியுது. ரொம்ப தூரம் இழுத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ். சாரி, நான் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே சொல்லியிருப்பேன் இது எப்படியோ ஒரு 22 பாட்டுக்குள்ளே போயிடும்னு. பட் நானே தப்பாக நினச்சிட்டேன். ஏன்னா இது ஒரு 12 இல்லை 13 பாட்டுக்குள்ளே தான் வரும் கண்டிப்பாக. நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக 11 இல்லை 13 பாட்டுக்குள்ளே தான் வரும். ஏன்னா ஒரு நோட்டு ஃபுல்லாக எழுதுனனால நானே ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே 22 பாட்டுக்குள்ளே வரும்னு. பட் இது வந்து ஒரு 13 இல்லை 14 பாட்டுக்குள்ளே வரும், அவ்வளோதான். சாரிடா, எனக்கு வந்து நான் மிஸ்டேக்கில் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பாய். அண்ட் ஒன் திங், இன்னையிலேருந்து 3 பாட்டு வந்து வராது. ஏன்னா இன்னும் 2 நாளைக்கு தான், கவலைப்படாதீங்க. இன்னும் 2 நாளைக்கு வந்து ஒரு பாட்டாக தான் போடுவேன். இன்றைக்கி வந்து இப்போ நான் வந்து எங்கள் ஆச்சி வீட்டில் தான் இருக்கேன். பட் என்னால் போட முடியல வீடியோ. இன்னும் 3 நாள் தான் ஓகேவா? பாய்.